ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹயா இன் அபுதாபி சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீக்கெண்ட் விளாக் பார்க்கலாமா? நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அது கூடவே சூப்பரான ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் பெஞ்ச ஒரு நாள் மழையிலே வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கி அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அபுதாபியில் அந்த மாதிரி அளவுக்கு இது இல்லை, மழையும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கினதுமே உடனே ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து சரியான வெயில் தான் அடிக்குது. ஈவினிங் 7 o'clock வரைக்கும் வெளிச்சமாகவும் நல்ல வெயிலும் இதாக தான் இருக்குது. இப்போ டைம் வந்து சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 o'clock. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ மதியம் மாதிரி அவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு தான். நம்ம அபுதாபியில் தமிழ் சங்கம் வந்து இருக்குது, இந்தியன் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் சென்டரில். அது என்னென்னா பாரதி நட்புக்காக அப்படின்னு ஒரு சங்கம் வந்து வச்சுருக்காங்க. இவங்க நிறைய ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதில் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். நாங்கள் வந்து மெம்பர்லாம் கிடையாது. பட் அந்த ஈவெண்ட்குள்ளே மெசேஜ் வந்துருந்துச்சு. என்னென்னா தமிழ் நியூ இயர்க்காக சங்கீத மேகம் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சூப்பர் சிங்கர்ஸ்லாம் வந்து இந்த ஈவெண்ட்க்கு வந்து பார்ட்டிசிபேட் வந்திருந்தாங்க. இதுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். நம்ம போயிருந்தோம். வெல்கமிங்கே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான மல்லிப்பூ பெருமாள் ஸ்டோர்ஸ்லேருந்து ஸ்பான்சர்ஸில் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் போகும்போது அப்போ தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுந்துச்சு. அந்த பூவோட பார்த்தா ஒரு ஹேர் பின்லாம் கொடுத்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு மெயினாக வந்திருந்தது நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் மணி பேண்ட் அண்ட் கோ தான். கார்த்திக்லாம் வந்திருந்தாங்க. இதை தான் ஃபஸ்ட் டைம் இவங்களாம் நேரில் பார்க்குறது. கார்த்திக்லாம் வரும்போது சரியான அங்கே சவுண்டு. இவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சாங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இதில் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர் ஃபேம ஹரிப்ரியா, அனு, தென் வந்து அனந்த், அவங்க டைட்டில் வின்னர் அனந்த் அண்டு ஸ்ரீதர் சேனா, அவங்க தான் வந்திருந்தாங்க. அப்படி இல்லைங்க, அவர் தப்பா, அவர் தேவையில்லாததுக்கெல்லாம் ரொம்ப போடுவார். அவரு இதுக்கு பண்ணணும். ஆக்சுவலி இப்போ இன்னொரு வாட்டி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல், அதையும் தாண்டி நிறைய நம்மளோட ஃபேவரட் சாங்ஸ் இப்போ உள்ள மஞ்சுமல் பாய்ஸ் சாங்ஸு, தென் வந்து உருகி உருகி, அது வந்து அனந்த் தான் பாடினதான். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். எல்லாமே 90s கிட்ஸோட வைப் பண்ணுற சாங்ஸ்லாம் வந்து பாடினாங்க. ஸ்ரீதர் சேனா அப்படி ஒரு டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி லைவில் பார்க்கப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம டிவியில் வந்து பார்க்குறதுக்கும் இந்த லைவாக வந்து பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டைம் போனதே தெரில. எல்லாருமே வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலாக நம்ம தமிழ் சங்கம் மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சூப்பராக ஒரு மேகி போட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் டைரெக்டாக நம்ம ரெசிபி வீடியோ போயிடலாம். சண்டே மார்னிங் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போன்றது கந்தூரி ஸ்டைல் மஞ்சசோறு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து சைடிஷ் வந்து தால்ச்சா வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பருப்பு வேக வச்சுட்டு தால்ச்சாக்கு வந்து ஃபஸ்ட் இது பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பில் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக வந்து 2 பூண்டும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் தால்ச்சாக்கு. இன்றைக்கி வந்து நம்ம எலும்பு போடாத தால்ச்சா தான். பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு, நம்ம கறி தால்ச்சா அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே வந்து தக்காளி, மிளகாய்த்தூள், அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 3 அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 3 அளவுக்கு தான். கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி. அந்த சைடு வந்து நம்மளுக்கு பருப்புமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து காய் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வாழைக்காய், மாங்காய் ஆட் பண்ணால் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ நீங்கள் இது இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இல்லாததுனால அதை ஆட் பண்ணல. நீங்கள் வந்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த காயை வந்து வேக வச்சிடலாம். இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ சைடில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த பக்கம் காய் வேகட்டும். ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் விழுது ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து வேக வச்சுருங்க. இது வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்க தான் அது கிரேவிக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ வந்து நல்லா வதங்கணும். ப்ரௌனிஷாக ஆகி வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நல்லா வதங்கட்டும். இங்கே உள்ள மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஆகிடுது இஞ்சி பூண்டு விழுது, ஏன் தெரில. பட் எனக்குமே அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னா இதுவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து தால்ச்சா வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம பருப்பு போட்டு இது பண்ணுறது தான். இப்போ இதுக்கு நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இதுக்கு அரைக்கணும்னு தேவையில்லை, இதிலே வந்து நல்லா வேக விட்டோன்னா நல்லா மேஷ் ஆகி வந்துடும். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இது அப்படியே வந்து நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன்னாங்கன்னா சீக்கிரமே நம்மளுக்கு வதங்கிடும். நம்ம எப்போவும் வந்து இந்த கீ ரைஸ் அந்த மாதிரி ஆக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து கந்திரி சோறு ஆக்கணும்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எத்தனை பேருக்கு நீங்கள் கந்தூரியில் போய் சாப்பிட்ருக்கீங்க, இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த தேனி சைடு அந்த சைடெலாம் இது வந்து மெயினாக ஆக்குவாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்குள்ளே மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அது கூடவே வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கும் வந்து கொஞ்சமாக லைட்டாக இந்த மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றுற வேணாம், சிக்கனில் வந்து தண்ணி விடும். ஸோ இதுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா இதோட டேஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் என்ன செஞ்சுருங்கன்னா சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் எல்லாம் போட்டு மேரினேட் வச்சுருங்க. இந்த இது வந்து என்கிட்ட வீடியோ கிளிப் எடுக்கலை. இப்போ தால்ச்சா நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி ஊற்றினா ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டைரெக்டாக வந்து அது லைட்டாக வந்து போட்டு விட்டுட்டோம். இதுதான் தால்ச்சா ரெசிபி. அவ்வளோதான், கொதிக்க விட்டால் சூப்பரான தால்ச்சா ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதுவுமே நல்லா இதாகிடுச்சு, நல்லா இதாகி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப அதுக்குன்னு கிண்டாயிடாதீங்க, உடையாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணியே இதுக்கு வந்து தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விட்டாலே கொஞ்ச நேரத்தில் அதில் உள்ள தண்ணியிலே வந்து சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். நார்மலாக வந்து இந்த கந்தூரி சாப்பாடுக்கு வந்து என்ன வைப்பாங்கன்னா தக்காளி சட்னி இது வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தால்ச்சா எல்லா காயும் போட்டு 2 எலும்பும் போட்டு தால்ச்சா வச்சுட்டு அது கூட இந்த கிரேவி இந்த டைப்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த தக்காளி இது வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி வந்து இந்த இதில் எலும்பு போடாததுனால அதுக்கு ஒரு கிரேவி நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்ல நான்வெஜ்க்காண்டி, அதனால வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு. இப்போ இது 2 ரெடி ஆகிடுச்சு. நம்ம மெயின் வந்து மஞ்சள் சோறு ஆக்க ரெடி பண்ணிடலாம். வந்து ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் நறுக்கி போட்டுட்டு அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் தாராளமாகவே மஞ்சள் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அது மிச்சம் அரை மூடியில் வந்து நல்ல கட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை போட்டு நல்லா தாராளமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு எடுத்துருக்க கட்டியான தேங்காய் பால் 1 கிளாஸை வந்து இந்த சிக்கனில் ஊற்றிட்டு கொதிக்க விட்டு மல்லி இலை, பெப்பர் போட்டு இறக்குனா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மெயின் டிஷ்ஷான ரைஸ் எப்படி செய்யன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம கீ ரைஸ் தாளிக்கிறோம்ல அது மாதிரி தான் இதுக்குமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா நம்ம சாப்பாட்டு அரிசியிலே வந்து செஞ்சிடலாம். அதுதான் ட்ரெடிஷ்னலாக வந்து எப்போவும் எல்லாம் அந்த கந்தூரியில் செய்கிற மெத்தடு. பட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நறுக்கி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இது கூடவே வந்து பட்டை கிராம் தூள் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டே இப்பயே போட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அதான் சொல்கிறேன்ல, இது எப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு அரிசி வந்து எல்லாம் வந்து இது பண்ணிவிடுவாங்க. அது எல்லாத்தையும் போட்டு வந்து கந்தூரி ரைஸ் வந்து ஆக்குவாங்க. அதுதான் அதோட டேஸ்ட்டு ஸ்பெஷலே. இப்போ நம்ம வந்து சாப்பாடு இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியில் தான் ஆக்குவோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து தால்ச்சா தான் வைப்போம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, இது வந்து ரொம்ப அப்போ ஈஸியான இது தான்.
ஸோ இதான் வந்து நிறைய அப்போல்லாம் வந்து செய்வாங்களாம். இப்போ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது விதானதுக்கப்புறம் ஒரு கை அளவு புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதங்க விட்டுலாம், உப்பு போட்டுட்டு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மஞ்சள் பேஸ்ட் இருக்குல்ல, தேங்காய், சோம்பு, மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுக்கணும்னா அதை போட்டுக்கலாம். லைட்டாக வந்து நான் கொஞ்சோன்னு வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஆனால் வந்து மிளகாய்த்தூள் போடணும் அவசியம் இல்லை, பட் நான் கொஞ்சம் காரத்துக்காண்டி வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இதுக்குமே வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் சோறு மீன் குழம்பு வைப்பாங்க. அதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். மஞ்சள் சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சு அதுதான் வைப்பாங்க. முந்திலாம் வந்து மாப்பிள்ளை விருந்தே வந்து இந்த மஞ்சள் சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சு தான் ஒரு சிலர் வீட்டில் கொடுப்பாங்களாம். இது கூடவே வந்து தயிர் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி எப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த அரைச்சி வச்ச அதோட தண்ணியை ஊற்றிட்டு, இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ பிரியாணி அரிசி யூஸ் பண்ணதுனால 1க்கு 1.5 அப்படி கம்மியாக வந்து குறைச்சி ஊற்றணும். அப்போ வந்து கம்மியாக ஊற்றிருக்குது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இப்போ சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக 1க்கு 1.5 அந்த கொஞ்சம் கம்மியாக வந்து இந்த ஜீரக சம்பா அரிசிக்கு போடுற மாதிரி தண்ணி வந்து போடக்கூடாது. 2 அளவுக்குனா 1.25 அப்படி கொஞ்சம் போட்டால் தான் வந்து அது சரியாக வரும். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து கழுவி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டு நல்லா இது பண்ணிடலாம். உப்பு டேஸ்ட் இந்த ஸ்டேஜில் வந்து கிளறி விட்டு உப்போட டேஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. இந்த டைமில் எப்படின்னா உப்பு வந்து லைட்டாக வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து அரிசி போடுறப்ப எப்போயுமே செக் பண்ணிங்கன்னா சுருக்குன்னு இருந்துச்சுன்னா அது அரிசி வெந்து வர்றப்போ டேஸ்ட்டு கரெக்டாக இது பண்ணிடும். அப்போவே வந்து சரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்புன்னு ஆயிரும். அதுதான் இப்போ பார்த்திங்களா, ஒரு கிளறி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணிலாம் உறிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். இந்த கேப்பில் வந்து ஸ்வீட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவை ஃபீர்னி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து என்னென்னா மல்லி சட்னி அரைச்சா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சைடு வந்து மல்லி சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்களா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா இதாயிடுச்சு. நம்ம பிரியாணி மாதிரி இதில் வந்து தக்காளி வந்து ரொம்ப வதங்கும், லாஸ்ட்டாக தான் போடுவோம். முதையே போட்டு ரொம்ப வதக்கி அந்த மாதிரிலாம் இருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நல்லா இதாயிடுச்சு. இப்போ ஒன்று போல் இது பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து இது பண்ணிவிட்டு தம் போட்டு இறக்குனா சூப்பரான மஞ்சள் சோறு ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு சீ ஃபுட் லவராக இருந்தால் மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை தால்ச்சா வந்து சாப்பிட்னா இதுவுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் எப்போவும் போல் கீ ரைஸ் பிரியாணி அப்படின்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே பட்டை கிராம் இதுதான் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு மாறும். பட் வந்து ஒரு கந்தூரி ஸ்டைலில் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாட்டு அரிசியிலே ட்ரை பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் நல்லாயிருக்கும், பட் அதில் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளோட லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் சோறு, தால்ச்சா, சூப்பரான சிக்கன் கிரேவி, மல்லி சட்னி, ஃபீர்னியோட நம்ம எல்லோரும் சேர்ந்து சண்டே ஸ்பெஷலாக சூப்பராக விருந்து சாப்பிட்டா முடிச்சாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு மிஸ்ஸிங் வந்து மாங்காய் வாழைக்காய் இல்லாதது தான். ஆனால் அதுவுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு பிளானில் ஈவினிங் வந்து சண்டே ஈவினிங் வந்து பெட் ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. அது வந்து ஃபஸ்ட் டேவே வந்து நம்ம இந்தியன் சோஷியல் அபுதாபி அந்த கல்ச்சுரல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. பட் அன்டைம் ஆனதுனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ்லாம் ஆசைப்பட்டதுனால அங்கே போனோம். அங்கே உள்ளே போகும்போதே வந்து அப்படி ஒரு சவுண்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ பேர்ட்ஸு, ரேபிட்டுக்கு அழகாக ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக ஒரு பாய் ட்ரெஸ் மாதிரி ஒரு கேர்ள் ட்ரெஸ் மாதிரி அப்படி போட்டிருந்தாங்க. ஒரு ரேபிட் பார்த்தா அந்த பிளேட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா வெரைட்டிஸுமே பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆமை அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. பல்லிலாம் வளர்க்குறாங்கங்க. இதை யார் வாங்கிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரில, பட் அதுவும் வச்சுருந்தாங்க. பூனை, நாய் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸை கூட்டு போனால் கண்டிப்பாக வந்து அந்த பெட் ஷாப் போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கன்னா நம்ம கரெக்டாக இந்தியன் சோஷியல் கல்ச்சுரல் சென்டர்னு போடுங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது.
அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபிஷ் வச்சுருக்காங்க, அவ்வளோ நிறைய பேர்ட்ஸு, ரேபிட்லேயே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இதோட என்னென்னா அதோட ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு வீடெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி எவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு அப்படியே அதுக்கு இப்போ பூனைக்கு தனியாக, நாய்க்கு தனியாக, எல்லாத்துக்குமே வந்து அதோட ஷெல்டர் மாதிரி அதுக்கு ஒரு வீடு மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவுமே நம்ம நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேர்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். பூனை வந்து குட்டி பூனைலாம் இருந்துச்சு. அது எவ்வளோன்னு கேட்டதுக்கு 800 dirhams கிட்ட சொன்னாங்க. ஆமை வந்து ஒரு குட்டி ஆமை வந்து 40 dirhams அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு வந்து என்ன ரேட் சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன நம்ம இந்த கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும்ல, அது வந்து ஒரு பேர் வந்து 30 dirhams கிட்ட சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் நல்ல ஃபிஷ் அந்த இது மாதிரி இருக்கும்ல, அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில, அந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் வந்து 50 dirhams 60 dirhams சொன்னாங்க. பேர்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. கண்டிப்பாக வந்து நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அவங்க வந்து இந்த பேர்ட்ஸ் ஃபிஷ்ஷுலேயுமே வந்து குட்டி குட்டி அந்த பாக்ஸில் போட்டு நம்மளுக்கு அதுக்கெலாம் வந்து ஆக்சிஜன் தேவையில்லை. அதெல்லாம் வந்து 20 dirhams கிட்ட சொன்னாங்க, ஒரு ஃபிஷ் மட்டும் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த வீடு தாங்க குட்டி குட்டியாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இதை தான் ஃபஸ்ட் டைம், இந்த வீடு செஞ்சு வச்சுருக்கிறதுலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே வந்திருக்க கிட்ஸுமே வந்து பயப்படவே மாட்டேங்காங்க. நம்மளுக்கு தான் பயமாக இருந்துச்சு. அது கூண்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கிட்ஸ் வந்து அழகாக இந்த ஓட்டக்குடி கையை விடுறது, உள்ளே தொட்டு பார்க்குறது, ஆமையெல்லாம் அசால்ட்டாக கையில் எடுத்து கொண்டு போகிறாங்க. நம்மளாம் அப்படி பயந்துக்கிட்டு இருந்தோம். பட் அதுங்க ஈஸியாக இப்படி கொண்டு போயிட்டாங்க. ரேபிட் அங்கே போனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ரேபிட் தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸுங்க, ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு. பாப்பா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால். நெக்ஸ்ட் டைமும் இன்னொரு தடவை கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் வாங்குகிற பிளானும் இருக்குது. இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த மாதிரி தான் எங்கள் வீக்கெண்ட் வந்து போச்சு. ஃபைனலாக பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நைட்டு வந்தாச்சு. சூப்பராக வீக்கெண்ட் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த திடீர் பிளான் தான். இந்த சூப்பர் சிங்கர் ஷோ நடந்ததும் அது பார்க்க போனதுமே திடீர் பிளான் தான். இந்த பெட் ஷாப்புமே வந்து திடீர் பிளான் தான். பட் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் ஹயா இன் அபுதாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே ஒரு ரெசிபி வீடியோஸ் மாதிரி மினி விளாக்காகவும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.